எனது பெயர் தேவதானம். நான் ஹைதராபாத்தில் வசித்து வருகிறேன். எங்களின் ஒரே மகள் ஜெனிசா பியூலா திடீரென உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு சோர்ந்து விழுந்தாள். மருத்துவர் எங்கள் மகளை பரிசோதனை செய்து அவளை பற்றி கூறியதை கேட்டு இடிந்து போனோம். ஆம், இவ்வளவு சிறிய வயதில் என் மகளுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர் கூறினார். என் மகள் தொடர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் என் மகளுக்கு வந்த இந்த நோய் உண்மையல்ல என்று எனக்கு நானே கூறிக்கொண்டு பல மருத்துவர்களிடம் அவளை அழைத்து சென்றேன். யாராவது ஒருவர் என் மகளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நன்றாக இருக்கிறாள் என்று கூற மாட்டார்களா என்று ஏங்கினேன். ஆனால் அனைவரும் என் மகளுக்கு லுக்கேமியா என்னும் இரத்த புற்றுநோய் இருப்பதாக உறுதியாக கூறிவிட்டனர். எங்கள் மகளை பற்றிய கவலையில் உறக்கம், உணவு என அனைத்தையும் மறந்தோம். என்ன செய்வது, எப்படி எங்கள் மகளை காப்பாற்றுவது என்று கலங்கிய வேளையில் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள் ஹைதராபாத் வருவதாக அறிந்து கொண்டோம். ஐயா அவர்களை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று கூட்டத்தில் கலந்து கொண்டோம். கூட்டம் முடிந்ததும் தனி ஜெபத்தில் ஒவ்வொருவரின் கஷ்டங்களை கேட்டு ஐயா அவர்கள் பொறுமையுடன் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஐயா என் மகளை பார்த்து, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் இவளிடம் இருக்கும் புற்றுநோயை அகற்றி போடுங்கள். இனி புற்றுநோயினால் ஏற்படும் பிரச்சனைகளை சந்திக்க கூடாது. இயேசுவின் இரத்தம் இந்த குழந்தையின் இரத்தத்தோடு கலக்கட்டும் என்று உருக்கமாக தேவனிடம் ஜெபித்தார். அவர் ஜெபித்து சென்ற பின்பு என் மகளுக்கு சோர்வு நீங்கியது. அவளின் செயல்பாடுகளில் மாற்றம் தெரிந்தது. உடனே எங்களது மகளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று காண்பித்தோம். என் மகளை பரிசோதித்த மருத்துவர் மட்டுமின்றி நாங்களும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றோம். ஆம், என் மகளிடம் புற்றுநோய்க்கான அறிகுறியே இல்லை என்று கூறிவிட்டனர். எங்கள் மகளுக்காக உருக்கமாக ஜெபித்த ஐயா டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்களுக்கு நன்றி. சுகத்தை கொடுத்த என் இயேசுவுக்கு கொடான கோடி స్తోత్రం. దేవునికే మహిమై. ప్రైజ్ లార్డ్ అండి. నా పేరు దేవదానం అండి. మా పాప పేరు జెనిసా ఫెయిత్ బ్యూలా. మేము పాపకి 2016లో లుకేమియా అని కనుగొనడం జరిగింది. ట్రీట్మెంట్ తీసుకుంటూ అట్లనే పాస్టర్ గారి దగ్గరికి మధ్యలో ఒక 3 టైమ్స్ రావడం వల్ల పాస్టర్ గారు పాపను చూడగానే చేతులు పెట్టి ప్రేయర్ చేసి దేవుడు ఈమెను బాగు చేసి ఒక పెద్ద సాధనములాగా వాడుకుంటాడని ప్రాఫెసీ చెప్పడం జరిగింది. 2016 నుంచి ఇప్పుడు 2019కి ఆమెకు 15 ఇయర్స్. తర్వాత డాక్టర్ దగ్గరికి వెళ్ళి రెగ్యులర్గా వెళ్ళి చెక్ చేస్తే అప్పటి నుంచి కూడా ప్రేయర్ చేసిన తర్వాత ఇప్పటికి కూడా టోటల్గా ఆమె మామూలు బ్లడ్ కౌంట్ వచ్చి టోటల్గా క్యూర్ అవ్వడం జరిగింది. రివ్యూ ఈ డాక్టర్ గారు వాళ్ళు కూడా చూసి చెప్పడం జరిగింది. ఇది కేవలం దేవుని కృపనే. దేవుని కృప వల్ల నా కూతురు పూర్తిగా నయం కావడం, దేవుడు పాస్టర్ గారిని వాడుకొని ఆయన ప్రాఫెసీ చెప్పి ప్రేయర్ చేసిన తర్వాత ఈమెను గొప్పగా వాడుకుంటాడని దీవించడం జరిగింది. దేవునికి వందనాలు. ప్రైజ్ ది లార్డ్. థ్యాంక్ యూ వెరీ మచ్.